அந்த செய்தியை Praise the Lord. Praise the Lord, sister. ஆமென் ஆமென். Praise the Lord, Praise the பாஸ்டர். Lord. வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவரோடு காத்திருக்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி பாஸ்டர். ஆமென். Bless you. ஆமென். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், உத்தமராக இருக்கிறார். எங்களையும் உத்தமத்தில் நடக்கும்படியாக எங்களை அழைக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் நல்லவர், நீர் உத்தமர், நீர் பரிசுத்தர். நீர் எப்படி அத்தனை நல்ல குணங்களை உடையவராக இருக்கிறீரோ அத்தனை கனிகளையும் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இந்த கடைசி காலத்துல உத்தமத்தோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு நல்லவர்களாக, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க நீர் என்னுடைய இருதயத்திலிருந்து நீர் பேசும்படியாக, கேட்கிறவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, தடையாயிருக்கிற பிசாசின் கிரியைகளை இடலின் அதிகாரத்தை எடுத்து போடுவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பன்னெண்டுடைய தேவன், அது ஒன்றான மெய்த்தேவன், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப அதிக அளவு உத்தமர். உத்தமத்துல மேக்சிமம் அவர் தான் உத்தமர். பாவிகளுக்கு, நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறக்கிறோம், பாவிகளாக பிறக்கிறோம். மாதாமவாளின் சந்ததியாகி நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக பிறக்கிறோம். அவர் எங்களை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு எங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்தில பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எங்களுடைய தேவன் நல்லவர், நன்மைகளை மட்டும்தான் செய்கிறவர். பாருங்கள், எங்களுடைய யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில நன்மையான காரியங்கள் எல்லாம் பிதாவாகிய ஜோதிகளிடத்திலே இருந்து வருகிறது. நன்மையான ஈவுகள், பரிபூர்ணமான வரங்கள் எல்லாம் பிதாவிடத்திலே இருந்து வருகிறது. இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசம் செய்து இயேசுடைய அத்தனை 9 விதமான கனிகளையும் வரங்களையும் தந்து எங்களை வழி நடத்துகிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனில தான் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த தேவன் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்து வாசம் செய்து எங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போவதற்கு ஒரு விசா எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் இம்மைக்கு பின்பு மறுமையில ஹெவன்லி சிட்டிசன்ல வாழ எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுடைய பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்துல, அவருடைய ஹெவன்லி ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார். எங்களை அழைத்து எங்களை அந்த ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக எங்களை வாழ அழைத்திருக்கிறார். பாருங்கள், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்துல அவரோடு கூட நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிறார். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார்,
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாருங்கள், வழங்காதிரார். நிச்சயமாக நீங்கள் உத்தமமாக நடக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவன் செய்வது நன்மைகள் தான் உங்களுக்கு செய்வது. இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே போலதான் எங்களையும் அவரை உத்தமமாக பின்பற்றும் பொழுது நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக, மேலும் பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் அழுது ஜெபிக்கிறான். பாருங்கள், இப்படித்தான் அவன் ஜெபிக்கிறான். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எங்களுடைய தேவன், அவரிடத்துல தான் நீங்கள் அழ வேண்டும். அவரிடத்துல தான் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மனிதர்களிடத்துல உங்களுடைய துக்கங்களை, கவலைகளை, கண்ணீர்களை சொல்லி ஒரு பொழுதும் அழுது விடாதீர்கள். அவர்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் ஒன்றான மெய்த்தவனிடத்தில அவருக்கு உத்தமமாக நடந்து உண்மையாக அவரை தொழுது கொண்டு அவரிடத்துல கண்ணீர் விடும் பொழுது உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இப்படியாக எசேக்கியா அவன் அழுத பொழுது பாருங்கள், இப்படியாக அழும் பொழுது பாருங்கள், தேவன் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல போய் இப்படியாக சொல்லும்படி தேவன் கட்டளையிடுகிறார். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். பாருங்கள், இந்த எங்களை படைத்த தேவனால தான், அந்த ஒன்றான மெய்த்தேவனால தான் எங்களுடைய ஆயுசை கூட்டி தர முடியும். பாருங்கள், வேறு நீங்கள் மதங்களிடத்தில அல்லது வேறு ஏதாவது தேவர்களிடத்தில இந்த உருவாக்கின தேவனிடத்துலதான் நீங்கள் கேட்க வேண்டும். அது ஒன்றான மெய்த்தேவனிடத்துல. பாருங்கள், எசேக்கியாவுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது, மரண நாள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்முடைய மரணத்தை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவன் அழுது அவரிடத்துல தான் செய்த நன்மைகளை உத்தமமாக சொல்லி ஜபிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு நீங்கள் ஒன்றான மெய்த்தவரிடத்துல அழுது பாருங்கள். நாங்கள் ஜபிக்கும் பொழுது சிலர் அழுவார்கள். அந்த நேரத்துல தேவன் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இதயபூர்வமாக உங்களுடைய கண்கள் கலங்கி கேட்க வேண்டும். அந்த இடங்களில நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் அற்புதம் செய்கிறவராக, அற்புதம் செய்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவரிடத்துல மட்டும்தான் நீங்கள் அழ வேண்டும். யாரு? மனிதர்கள் இடத்துல ஒரு பொழுது நீங்கள் அழக்கூடாது. நாங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, நோவாவின் காலத்துல நோவாவும் அவனுடைய குடும்பமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, மற்ற அந்த தேசத்தில் உள்ள அத்தனை மக்களும் உலகத்தை தேடி போனார்கள். பாருங்கள், அந்த இயேசுடைய பிள்ளையில நோவாவும் அந்த குடும்பமும் கட்டளையிட்டபடி அந்த பிள்ளையை செய்து அதிலே தப்பித்து கொண்டார்கள். பாருங்கள், இயேசு இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போல இந்த கடைசி நாட்களில் நடக்கும். மனிதர்கள் ஒரு பக்கத்துல பெண் கொடுத்தும் பாவ சேற்றில மூழ்கி வாழுவார்கள். மறுபக்கத்துல நோவாவை போல வாழுகிற மனிதன்
அந்த இயேசுடைய பேழைக்குள்ள போய் அந்த உயிரை தப்பித்துக் கொள்ள முடியும். இன்மைக்கு பின் மறுமையில தேவனோடு அந்த ஒன்றான தேவனோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்துல நீங்கள் 80-100 வயது வரையும் வாழ முடியும். ஆனால் தேவனோடு வாழுகிற வாழ்வு அது நித்திய வாழ்வாக இருக்கிறது, சதா காலம் வாழுகிற வாழ்வாக இருக்கிறது. இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நோவாவின் நாட்களை போல சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்து விடாதீர்கள். மதங்களை நம்பி வாழ்ந்து விடாதீர்கள். பாருங்கள், எரேமியா 10-11 வசனம் சொல்லுகிறது, இந்த மதங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். மதத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்படியாக அழிந்து போகிற மதங்களை நம்பி அந்த தேவர்களை நம்பி வாழ்ந்தால் இந்த நோவாவின் காலத்துல வாழ்ந்தவர்களை போல உங்களுக்கு ஒரு துக்கமான முடிவு வரும். அதற்காக தான் இயேசு அன்புள்ளவராக இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல எல்லாரையும் அழைக்கிறார். வந்து அவருடைய பேழைக்குள்ள ஏறிவிடும்படியாக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றவர். அவர் 14 நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டுமாக வந்து உங்களை அழைத்து செல்வேன். அழைத்து செல்கிறவர் மீண்டுமாக வருகிறார். வரும் பொழுது நாங்கள் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தது போல நீங்கள் இயேசுவோடு சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசித்து தேவனுக்கு பிரியமான சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவர் செய்த நன்மைகளை அவர் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்விலையும், இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்விலையும் அவர் நிச்சயமாக நன்மை செய்திருக்கிறார். இயேசுவிடத்துல நன்மை பெறாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு நன்மையை பெற்றுத்தான் இருக்கிறார்கள். இயேசுவை தேடி வரும் பொழுது அவரை விட்டுவிடக் கூடாது. பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தேவனிடத்துல. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி விடும் என்று சொல்லி பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கும் பொழுது உம்மை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிறேன், நீர் என்னிடத்துல என்னோடு இடும். உங்களிடத்துல நீங்கள் இயேசுவை அழைக்காவிட்டால் உங்களுக்குள்ள இந்த பிசாசுகள், தேவர்கள், இப்படியான சாத்தான்கள் அவைகள் வந்து உங்களை துன்பப்படுத்தும், கவலைப்படுத்தும், பாவமான காரியங்களை செய்ய சொல்லும், அநியாயங்களை செய்ய சொல்லும். இதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு இயேசு வேண்டும். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிசாசுதான் உங்களுக்கு தேவர்கள் வணக்கங்களைத்தான் அவர்கள் செய்வார்கள். இந்த பிசாசனுடைய கிரிகைகள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியாக உங்களையும் இப்படியான காரியங்களை செய்ய வைப்பான். திருட, கொல்ல, அழிக்க. அவன் செய்வதெல்லாம் அநியாயம். தேவன் செய்வது, இயேசு செய்வதெல்லாம் நன்மைகள். மனுக்குலத்தை நேசிக்கிறவராக, தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் அந்த தேவனிடத்துல வந்து தேவனோடு வாழ வேண்டும், இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். அவர் யாரையும் தள்ளிவிடுகிறவர் அல்ல. ஏனென்றால் பிசாசு உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியான நல்லவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17 1 வசனத்தில ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்கள், தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் உத்தமனாக இருக்கும்படியாக. இப்படியாக ஆபிரகாம் உத்தமனாக நடந்து அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் எண்ணாகமம் 32 11 வசனத்திலேயும்
உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். பாருங்கள், காலேப்பும் யோசுவாவும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை உத்தமமாக பின்பற்றினதன் நிமித்தம் அவர்களும் அந்த 20 வயதுக்கு குறைவான அத்தனை பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உபாகமம் 9ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். பாருங்கள், அந்த நதிக்கு அப்புறத்திலே இருந்த அந்த மக்கள் தேவர்களை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு பிரியமா இல்லாத இந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள். இப்படியாக அவர்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தம், அவர்கள் செய்கிற தீமைகளின் நிமித்தம் அவர்களை துரத்தி ஆபிரகாமின் சந்ததிகதத்து தேசத்தை கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ரூத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ரூத் நாங்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தைய நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்திய நற்குணம் உத்தமமாயிருக்க கடவுது. பாருங்கள், ரூத் நகோமி தேவனை போல பிரியமாக நடந்தது நிமித்தம் அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் இப்படியாக உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் ஒன்றான மெய்த்தவனிடத்துல வந்து பாருங்கள், ரூத் இயேசுவனுடைய சந்ததியில வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இப்படியாக போவாஸ் திருமணம் முடித்து இயேசுவின் சந்ததியில அந்த மகள் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேயும், சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிற உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். பாருங்கள், சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்தது நிமித்தம் தாவீதை ராஜாவாக்கினதை உத்தமனாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து அந்த ராஜாவாக்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தாவீது தன்னுடைய குமாரனுக்கு சொல்லுகிறான், சாலோமோனுக்கு. நாங்கள் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, என் குமாரனாகிய சாலோமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அவர்களுடைய ஒன்றான மெய்த்தவனை ஒரு பொழுதும் நீங்கள் விட்டு விடக்கூடாது, அவரை தேட வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும்,
கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்படியாக நாங்கள் அவரிடத்திலே இருந்து நன்மைகளை பெறும் வரைக்கும் அவருடைய கட்டளைகளில கற்பனைகளில நாங்கள் நடந்து கேட்கும் பொழுது அவர் நன்மையை செய்யாமல் விட மாட்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக சாலோமோன் அந்த ஆலயத்தை கட்டுகிற இதை பெற்றுக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில தாவீது சாலோமோனுக்கு சொல்லுகிறார், இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். இப்படியாக அவன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தியினி ராஜாவாகிய அகாஸ் வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவருடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படியாக எழுதப்பட்டு பாருங்கள், எஸ்தர் ராணியாக தெரிவு செய்யப்பட்டார். பாருங்கள், இப்படியாக உத்தமமாக எஸ்தர் இருந்ததன் நிமித்தம் தேவன் அந்த மகளை ராணியாக மாற்றினார். இப்படியாக எஸ்தர் அந்த அவர்களுடைய வாழ்வில வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாவது இயேசுவின் சரித்திரத்துல. நாங்கள் யோபுவை பார்க்கும் பொழுது நாங்கள் யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். இப்படியாக பாருங்கள், தேவனே யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். இப்படியாக பிசாசு அவனை சோதிக்க அனுமதிக்கும் பொழுது தேவன் அனுமதிக்கிறார். யோபு உத்தமத்தில இருந்து பாருங்கள், மனைவி கூட தேவனை தூசித்து உயிரை விட்டுவிடும் என்று சொல்லும் பொழுது கூட அவன் தேவனோடு உத்தமத்தில இருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். நாங்கள் எப்பொழுது தேவனுக்கு உத்தமமாக இருக்க, தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க, எங்களுடைய பழைய கால வாழ்வை நாங்கள் இயேசு அறியாத காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு அவருடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக அந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு மரிக்கும் பொழுது யோசேப்பு அந்த அவருடைய உடலை அடக்கம் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலேயும் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இப்படியாக யோசேப்பு என்ற ஒரு உத்தமனை தேவன் தன்னுடைய உடலை அடக்கம் பண்ணும்படி அவர் தெரிவு செய்திருந்தார். நாங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலேயும் பாருங்கள், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். பாருங்கள், இயேசு நாத்தான் வேலை முதலாக இயேசு சந்திக்கிறார். இயேசு எல்லாரையும் அறிந்தவராக இருக்கிறார். தேவன் எல்லாரையும், எங்களுடைய இதய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். பாருங்கள், நாத்தான்வேலுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தீமோத்தேயை பற்றி பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1 2 வசனத்திலேயும் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படியாக உத்தம குமாரனாக பவுல் எழுதுகிறான். அவன் தேவனை, அந்த மெய்யான தேவனை உத்தம குணத்தோடு அவன் சேவிக்கிறான் என்று பவுல் எழுதுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற. பாருங்கள், தீமோத்தேயு ஒரு வயது குறைந்த வாலிபனாக இருந்தான். அவனோட உத்தமமாக பின்பற்றினான். இந்த கடைசி காலத்திலேயும் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உத்தமத்தோடு நாங்கள் பின்பற்ற வேண்டும். உத்தமமாக பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நன்மை செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. உத்தமமாக பின்பற்றுகிறவர்களுக்கு நாங்கள் யோசுவா 24 14 வசனத்திலேயும், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிற அந்த மக்கள் தான் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். பார்வோன் ராஜா, இப்படியாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் அவர்கள் அந்த தெய்வங்களையும் கற்றுக்கொண்டார்கள். அந்த தெய்வங்களின் வழியில நடக்காதபடியாக யோசுவா அவர்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோர்தானை கடந்து அப்புறமாக போகும் பொழுது பாருங்கள், அவர்கள் அந்த தேசத்து மக்கள் செய்த விக்கிர ஆராதனைகளை சிலர் பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவர் விக்கிரங்கள் நீங்கள் செய்து உருவாக்கி வணங்கும் பொழுது அவருடைய எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மாறுகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் அந்த தேவர்களை எல்லாம், அந்த மதங்களில் இருக்கிற தேவர்களை எல்லாம் அவர் தண்டிக்கிறவர், அந்த மக்களையும் தண்டித்து அந்த தேவர்களையும் தண்டிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் யாக்கோப்பு 1 வசனத்திலேயும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நாங்கள் உத்தமமாக வாழும் பொழுது நாங்கள் அவரிடத்தில் தேவன் எங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு பின்பு மறுமையிலே அந்த தேவனோடு நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். யோபு 8 வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோபு 8 வசனத்தில, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. உத்தமமாக தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் எங்களை வெறுக்க மாட்டார். எங்களுக்கு பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதில்லை. பாருங்க, பொல்லாத காரியங்கள் துன்மார்க்கத்துல வாழுகிறவர்களுக்கு அவர் ஒரு பொழுதும் அவர் கை கொடுக்கிறதில்லை. பாருங்கள், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று ஆபோகு 1 வசனம் சொல்லுகிற தீமை அவருக்கு பிடிக்காது. பாருங்கள், அவர் தீமை செய்கிறவர்கள் துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, தவறு செய்து கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை திருப்பி விடுவார் என்று வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. நாங்கள் யோபு 9 வசனத்திலேயும், நான் உத்தமன் என்றாலும்
என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். இப்படியாக அவன் துன்பத்துல பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தை தொடங்குகிறோம், முடிவு தேவனுக்கு பிரியமாக முடிக்க வேண்டும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு, பொறுமை உள்ளவர்களுக்கு அவர் அவர் உத்தமனாக அவர்களை பார்க்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், பெருமை உள்ளவர்கள். இன்னைக்கு இந்த ஓரின சேர்க்கை பாவம் செய்கிறவர்கள் பெருமை பரைட்டை செய்வார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு, இரக்கம் உள்ளவர்களுக்கு, அன்புள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வேதாகமத்தை அறியாமல் பல மனிதர்கள் சங்காரமாகிறார்கள். வேதாகமத்தை அறிந்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது தேவன் எங்களை அவருடைய சித்தத்தில வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், லாபானை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம், அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். பாருங்கள், இப்படியாக யாக்கோபு திருமணம் முடிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி அந்த திருமணம் நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உபாகமத்தில பார்க்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேயும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். பாருங்கள், இப்படி காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர, அந்த பிள்ளைகளும் தவிர மற்ற ஒருவரும் அந்த கானான் தேசத்துக்கு போக அவர்கள் மரித்து விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த கடைசி காலத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து அவருடைய பரம கானான் தேசத்தில், அந்த நிஜமான கானான் தேசத்தில நாங்கள் போய் சேர அவருடைய சித்தத்தின்படி அவருடைய உத்தமமாக நடந்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிருக்க கடவாய், உத்தமத்தில வாழ வேண்டும், அவரின் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத தேவன், அவர் நீதியும் செம்மையும் மாணவர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். பாவிகளுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ.
ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மனுக்குலம் எல்லாவற்றையும் படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தவன். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, வாரும், என்னோடு தண்ணீரும் ஆவியானவரே மாறும் என்று கேளுங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே,
இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக விஞ்ஞாபிக்கிறோம். நீர் பரிசுத்தார், 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 பரலோக ராஜா, ஒன்றான மெய்த்தேவன். உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே மெய்யானதவன் என்று இந்த சர்வ 5 கண்டங்களுக்கும் அறிக்கையிடுகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தார். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய நினைவுகளை அறிகிற தேவன். உம்முடைய ராட்சியத்திலே இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விஞ்ஞாபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவங்களை புதிதாக இன்னும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு சிந்திய அந்த இரத்தத்தினால 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதாக இந்த நேரத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே எழும்பி பிரவாசிக்க. இன்னும் கொஞ்ச காலம் சத்துருவின் காலமாக இருக்கிறது. இந்த காலத்துல எழும்பி பிரவாசிக்க கிருபை செய்வீராக. உடைய அபிஷேகத்தின் அளவை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக, அதிகரித்து ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று அதிலே அபிஷேகம். ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை தேட, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தெடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியை ஊற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? உச்சத்தில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, I rebuke and resist all the devil power in the name of Jesus. இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர்களும் இப்படி அபிஷேகத்தினால நிறைவார்களாக. In the name of Jesus, mighty name of Jesus, the Lord God, Jehovah, you merciful God, நீர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். The Lord God, Jehovah, merciful. ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆவி இறங்குவதாக, உம்முடைய பரிசுத்த ஆவி இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. In the name of Jesus, சத்துரு அகன்று போவதாக. கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நேரத்துல விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களில் இருந்து, இப்படியான பாவ சாப காரியங்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. The Lord God, Jehovah, இயேசுவா, உதவி செய்வீராக. ஒவ்வொரு மக்களை உள்ளத்துக் கொள்வீராக. இந்த வருஷத்துல ஒரு எழுப்புதலை காண ஒரு பெரிய அபிஷேகம் ஒவ்வொருவர் மக்கள் மேலும் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவர் என்ற சீருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.